நம்ம இன்றைக்கி மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் பார்க்க போகிறோம் தமிழில். ஸோ நம்ம இன்றைக்கி இன்ஃப்ளோரசன்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். மார்ஃபாலஜினா என்ன? ஒரு இதுவோட ஆக்சுவலி ஒரு ஆர்கன், ஒரு சம்திங், ஓகேவா, ஒரு ஆர்கனிசமோட இன்டர்னல் ஆர்கன்ஸு சம்திங் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், ஓகேவா, அது ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் மார்ஃபாலஜி. இப்போது எதோட மார்ஃபாலஜி பார்க்க போகிறோன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸோட மார்ஃபாலஜி. ஸோ இதுதான் வந்து ஹெட்டிங்கோட மீனிங், ஓகேவா. நம்ம ஃபஸ்ட்டு என்ன படிக்க போகிறோம்னு புரிஞ்சுக்கிட்டா தான் ஈஸியாக படிக்க முடியும். அதனால் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னால் என்ன? 2 வகை இருக்குது, ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ்னு. ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் ஆர் மோஸ்ட் காமன், ஓகேவா. அதனால் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் போட்டிருக்கேன். ஸ்டடி ஆஃப் எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் அண்ட் தேர் மாடிஃபிகேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். அதான் சொன்னது தான், எக்ஸ்டர்னல் பார்ட்ஸு, அதோட மாடிஃபிகேஷன் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, எதுக்காக இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்க்குறது தான் மார்ஃபாலஜி, ஓகேவா. அதுதான் அதுக்கு மீனிங். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து ரூட் பார்ப்போம். இதில் வந்து என்னென்னலாம் இருக்கலாம்? ரூட்டு, ஸ்டெம்மு, ஃப்ளவரு, ஸோ நம்ம எவ்ரிதிங் இருக்கும், ஓகேவா. ஸோ பிளான்ட்டில் இருக்குது. இப்போ பிளான்ட்டில் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்டில் வந்து ரூட் பார்ப்போம். ரூட் வந்து 2 டைப்பாக பிரிக்குது, ஓகேவா, அந்த ரூட்டு ஸ்ட்ரக்சரை பொறுத்து, ஓகேவா. டேப் ரூட், அட்வென்டிஷியஸ் ரூட். டேப் ரூட் அப்படின்னா நார்மலாக வந்து அது ரேடிக்கல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அரைஸ் ஆகிறது ரூட். பாருங்கள், ரூட் அரைஸ் ஃப்ரம் ரேடிக்கல். உங்களுக்கு தெரியும், இப்போ பார்த்தாலே இது பாருங்கள், இந்த இது காட்டிலிடனில் இந்த மேலே ஒரு சைடு, இந்த சைடு வரும். இது ப்ளம்யூலு, இது வந்து ரேடிக்கல். ஸோ ரேடிக்கல்லேருந்து அரைஸ் ஆகிறது தான் வந்து என்னது? டேப் ரூட் சிஸ்டம், ஓகேவா. அட்வென்டிஷியஸ் ரூட், நம்ம அந்த இதுலேருந்து எந்த பார்ட்லேருந்து அரைஸ் ஆனாலும் சரி, அது ஒரு ஒரு டிபிக்கல் ரீசனுக்காக அரைஸ் ஆகுது, எக்ஸ்டர்னல் ரீசனுக்காக அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு அட்வான்டேஜுக்காக அரைஸ் ஆகுது அப்படின்னா அட்வென்டிஷியஸ் ரூட், ஓகேவா. ரூட் அரைஸ் ஃப்ரம் பார்ட்ஸ் அதர் தென் ரேடிக்கல். வீட்டு, மெய்ஸு, ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸு. நீங்கள் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் தவிர நீட்டில் வேறு எந்த எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க. ஸோ டேப் ரூட்டோட எக்ஸாம்பிள் என்னென்னா மஸ்டர்டு, ஃபிக்கஸ். ஓகே, ரூட்ஸ் ஆர் ஆப்சண்ட் இன் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ், இன் சம் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் வந்து யுட்ரிகுலரியா அண்டு செரட்டோஃபைலம், இதில் 2 தான் ரூட்ஸ் ஆர் ஆப்சண்ட் இன் சம் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ். மற்ற எல்லா ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ்லையும் ரூட் இருக்கும், ஓகேவா. மெயின் ஃபங்க்ஷன்ஸ், இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு, ரூட்டோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். இது வந்து வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சார்ப் பண்ணுது சாயிலேருந்து. ஸோ பிளான்ட்டுக்கு எப்படி நியூட்ரிஷன் வருது, அதில் இருக்கிற சாயிலில் இருக்கிற நியூட்ரிஷன், மினரல்ஸு, விட்டமின்ஸு, ஸோ எல்லாம் வந்து ரூட்ஸ் தான் அப்சார்ப் பண்ணுது. உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, அந்த டேப் ரூட்டில் ஒரு சைடில் ரூட்லெட்ஸ்லாம் வரும், அதில் ரூட் ஏர்லாம் இருக்கும். ரூட் ஏர்லேருந்து ரூட்லெட்ஸ் வந்து டேப் ரூட்டில் வந்து மேலே போகுது, ஓகே. நியூட்ரிஷன்லாம் ஸ்லைலம் ஃப்ளோயம் உள்ள ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மேபி ஞாபகம் இல்லைனா ஸோ அடுத்த சாப்டர் அந்த இதில் பார்க்கலாம். ப்ரொவைடிங் ஏ ப்ராப்பர் ஆங்கரேஜ் டு த பிளான்ட். ஆங்கரேஜ்னால் என்னங்க? ஆங்கர்னால் என்ன? முதல்ல ஆங்கர்னால் கப்பலில் வந்து நம்ம கப்பல் ஒரு இடத்துல நிற்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இது பேர் தான் ஆங்கர். இது பேர் தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அது பேர் ஆங்கர், ஓகேவா. அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணும், நிற்குமா. ஸோ ஆங்கரேஜ் அப்படின்னா ஒரு பொசிஷனில் நிற்கிறதுக்கு உதவுது தான், ஓகேவா. இப்போ பிளான்ட் வந்து இப்போ காது அடித்தாலும் தண்ணி இருந்தாலும் மூவ் ஆகாமல் இருக்குது, நல்லா பிடிச்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது ஆங்கரேஜ், ஓகேவா. ப்ராப்பர் ஆங்கரேஜ் டு த பிளான்ட் பார்ட்ஸ், ஓகேவா. அந்த பாட்டுக்கு நல்லா பிடிப்பு தன்மையாக அது கடுது. அப்புறம் ஸ்டோரிங் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுது. அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் ஃபஸ்ட் இதில் பார்த்துரும். சிந்தசிஸ் ஆஃப் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், ஓகேவா. நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சாயில் எரோஷன் எங்கே நடக்கும்? சாயில் எரோஷனாக சாயில் போகிறது கம்மியான சாயில் வந்து எரோட் ஆகிறதுக்கு வந்து எங்கெல்லாம் நடக்கும்? பிளான்ட் இல்லாத இடத்துல தான் நடக்கும். பிளான்ட் இருக்கிற இடத்துல ஆங்கரேஜாக நல்லா நிறைய பிளான்ட் இருக்கிற இடத்துல சாயில் நல்லா திக்காக நல்லாயிருக்கும். ஸோ பிகாஸ் அந்த வந்து ரூட் வந்து நல்லா பிடிச்சிக்கிறதுனால. ஸோ வந்து அடுத்தது பார்க்கலாம். இப்போ வந்து ரீஜியன்ஸ் ஆஃப் ரூட். இந்த ரூட்டில் என்னென்ன ரீஜியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ரூட் கவர்டு அட் அபெக்ஸ் பை திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர் கால் ரூட் கேப். இப்போது ரூட் இருக்குன்னா அது எண்டில் ஒன்று இருக்குங்க. ஸோ இப்போ சாயிலை கிழிச்சிக்கிட்டு போகிறதுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது வந்து அந்த டேராக ஒன்று மாறிட்டே இருக்கும். அந்த மாறுறதுக்கு எதிர்ப்பெல்லாம் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி, ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. நீங்கள் புக்கில் பிக்சர் இருக்கும், அதை பார்த்துட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரைட்டாக முடிச்சவங்க இது. வெரி ஸ்மால் தின் வால்ட் அண்ட் வித் டென்ஸ் ப்ரோட்டோபிளாசம் இந்த ரீஜன் இருக்கும். தே டிவைட் ரிப்பீட்டட்லி. இது நீங்கள் நல்லா பார்த்தீங்க, தே டிவைட் ரிப்பீட்டட்லி. ஆக்சுவலி இந்த ரூட் ரீஜன்னா இது கொஞ்சம் வரும். இது டிவைட் ஆகி புது ரூட் கேப் உருவாக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ரீஜன் ஆஃப் எலாங்கேட், இது என்ன ஆகுது, ரிப்பீட்டாக டிவைட் ஆனால் ஆகும், அந்த பாட்டு எலாங்கேட் ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்க பாட்டு தான் இந்த ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். செல்ஸ் அண்டர்கோ ரேபிட் எலாங்கேஷன். இந்த இடத்துல அதான் அது டிவைட் ஆகிட்டே இருக்குது. ஸோ எலாங்கேட் ஆகுது. புரியுதாங்க? டிவைட் ஆனாலே எலாங்கேட் ஆகும். நம்ம எப்படி பெருசாகிறோம் குழந்தையிலேருந்து சின்னதாக இருந்துட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் க்ரோத் அண்ட் ரூட் இன் லென்த்தில் பெரிய ரூட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் கேக்டஸ் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரூட் இருக்கும். ஏன்னா வந்து அது டெசர்ட் பிளான்ட்ஸு தண்ணி நியரில் கிடைக்குது, அதிகமான ஆழத்தில் இருக்கணும். ஸோ ரூட்லாம் பெருசு பெருசாக இருக்கும். ஸோ ஹை ஆங்கரேஜ். ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக வளர்றதுக்கு இது ஒரு ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். ரீஜன் ஆஃப் மெச்சூர் ஆன ஸ்டேஜ் கிராஜுவலி டிஃப்ரென்ஷியேட் அண்ட் மெச்சூர். இந்த ரீஜன் வந்து செல்ஸ்லாம் இதெல்லாம் கிராஜுவலாக மெச்சூர் ஆகிடுது. சரி, டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டு மெச்சூர் ஆகிடுது. மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட். ஓகேவா, மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் வந்துட்டோம். இப்போ ரூட் முடிய போகுது. ஸோ ரூட் முடிச்சிட்டோடனே கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ சின்ன பிரேக் ஒரு 2 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, அது வரைக்கும் நான் வந்து இந்த நோட்ஸ் காட்டுறேன். நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது நோட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் ஆஃப் ரூட். டேப் ரூட் ஆஃப் கேரட்டு, டர்னிப் அண்ட் அட்வான்டேஜஸ் ரூட் ஆஃப் ஸ்வீட் பொட்டேட்டோ செட் ஸ்வாலன் அண்ட் ஸ்டோர் ஃபுட். ஸோ இந்த மாடிஃபிகேஷன் ஏன் நடக்குது? மாடிஃபை இப்போது நம்ம பிளேஸை எதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுவோம். இப்போது ஸ்டடி ரூம்னால் நல்ல அட்மாஸ்பியர் இருக்கணும் படிக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஸ்டடி ரூம் கிரியேட் பண்ணும். மாடிஃபிகேஷன்னா அதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு விஷயம் வந்து அதுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ணிக்கும். இப்போது இது வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் வந்து இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, அது ஸ்வாலனாக இருக்கும் அந்த ரூட் வந்து, அதனால் வந்து ஈஸியாக வந்து ஸ்டோர் பண்ணும் ஃபுட்டுன்னு கொடுத்துக்கிறாங்களா. ஸோ சரி, நீங்கள் கேட்கலாம் இதுதான் ஏற்கனவே ஸ்டோர் ஃபுட் பண்ணுமே, இங்கே போட்டிருக்குது மினரல்ஸ்லாம் ஃபுட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து என்னென்னா மோர் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் பண்ணுன்ற பதில் அது பத்தாது, ரூட்டில் இருக்க ஸ்டோரேஜ் பத்தாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்வாலன் ஆகி அந்த ஸ்வாலன் ஆகும்போது ஸ்டோரேஜ் அதிகமாகிடுது. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் கேரட், டர்னிப் டேப் ரூட்டில் அண்ட் அட்வான்டேஜஸில் ஸ்வீட் பொட்டேட்டோ கெட் ஸ்வாலன். ஓகேவா. ரைசோபோரா க்ரோயிங் இன் ஸ்வாம்பி ஏரியாஸ்னால் சேரும் சகதியமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு அருவருப்பான ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி மெனி ரூட்ஸ் கம் அவுட் ஃப்ரம் த கிரவுண்டு பாரு டபுள்யூ போட்டு வச்சுக்கிறேன். கிரவுண்ட் அண்ட் க்ரோ வெர்டிகலி அப்பர்ட்ஸ் சச் ரூட்ஸ் கால்ட் நிமட்டோபோர்ஸ். ஓகேவா. இது வந்து கிரவுண்ட்லேருந்து ரூட்லாம் கிரவுண்ட்லேருந்து மேலே வரும். இது வந்து ரைசோபோரா நிறைய ஃபாரஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் புக்ஸில் பிக்சர் இருக்கும் பார்த்துக்கோங்க. இது வந்து நல்ல ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கும். ஏன்னா சேர் சகதியில் உள்ள ஆக்சிஜன் இருக்காது, இதுவும் இருக்காதுல்ல. ஸோ நல்ல இது பண்ணுறதுக்காக அதுக்கு தேவைப்படுது இல்லை. ஸோ அதனால் வந்து அது வந்து மேலே ரூட்ஸ் முள்ளு மாதிரி ஸ்பைன்ஸ் மாதிரி நிற்கும். நீங்கள் புக்கில் இருக்கும், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இமேஜ் நான் அதில் எடிட் பண்ணி போட்டு ட்ரை பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டெம் இஸ் அசெண்டிங் பார்ட் ஆஃப் த ஆக்சிஸ் பியரிங் பிரான்ச்சஸ் அண்ட் லீவ்ஸ். ஸ்டெம்மில் தான் பிரான்ச்சஸ், லீவ்ஸு எல்லா பார்ட்ஸும் ஒரு முக்கியமான பிரான்ச். இப்போ வந்து இது சாயில் அபோவ் ரீஜன், சாயில் பிலோ ரீஜன் ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ அப்போனா ரூட் வந்து சாயில் பிலோ ரீஜன். ஆனால் இதில் வராது ரைசோபோரால. பட் ஜென்ரலாக சொல்லணும்னா ரூட் வந்து சாயில் பிலோ ரீஜன், ஸ்டெம் வந்து சாயில் அபோவ் ரீஜன். த ஸ்டெம் இஸ் அசெண்டிங் பார்ட் ஆஃப் த ஆக்சிஸ் பீரிங் படிச்சுட்டுனா ஓகே. இட் டெவலப்ஸ் வந்து ப்ளம்யூல் ஆஃப் த எம்பரியோ. நம்ம என்ன படித்தோம், ரூட் வந்து ரேடிக்கல் இதுவாகுது, இது வந்து ப்ளம்யூலேருந்து அரைஸ் ஆகுது. ஸ்டெம் பியர்ஸ் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். இதில் தான் நோட்ஸ் இன்டர்நோட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. ஸோ இப்போது லீஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு லீஃப், இந்த இதில் நோட்டு, இது ஆக்சியல் நோடு. ஸோ இது இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு லீஃப் ஏதோ அரைஸ் ஆகுதுன்னா அது அந்த இடம் தான் நோடு. ஓகேவா. நோடுனா அது அந்த இடத்துல இருக்குது. இன்டர்நோட்னா 2 லீஃப் நடுவில் வருது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஸ்மால் பிரேக் எடுத்துக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெம் ஆரம்பிச்சாச்சு. ஸோ மாடிஃபிகேஷன்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ செட்டப் பண்ணது எவ்வளோ கஷ்டம். இந்த ரீஜன் ஆஃப் ஸ்டெம் வேர் லீவ்ஸ் ஆர் பார்ன் ஆர் கால்டு நோட்ஸ். அதுதான் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே உங்ககிட்ட, எங்கே வந்து லீஃப் பார்ன் ஆகுதோ ஸோ அதுதான் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸு. ஓகேவா. மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டெம் இஸ் ஸ்ப்ரெட்டிங் அவுட் பிரான்ச்சஸ். இது வந்து ஸ்டெம்மோட வெர்னா பிரான்ச் அதிகமாகவும் நிறைய லீஃப் உருவாக்கும். ஃப்ளார்ஸ், ஃப்ரூட் எல்லாம் அதில் தான் வளரும். ஸோ இது வந்து கண்டக்ட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ்
ஃபோட்டோசிந்தசிஸ் லீஃப் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து கண்டக்ட் வாட்டர் மினரல்ஸ் டு ஆல் லீஃப் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் எனர்ஜி சம்திங் பிளான் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது எலாங்கேஷன் எல்லாத்துக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும் உங்களுக்கு ஸ்டெம்மில் சைலம் ஃப்ளோயம் நம்ம பார்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் முன்னாடி படிக்காமல் வந்துருக்க மாட்டேன் எவ்வளோ ஹை கிளாஸுக்கு. ஓகேவா? இப்போ மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் பார்க்குறோம். ஸ்டெம் எதுக்கு மாடிஃபை ஆகுது? நிறைய விஷயம் ஆகுது. அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ்னு சொல்லும் பார்த்தீங்களா, பொட்டேட்டோ, ஜிஞ்சர், டர்மரிக்கு, ஜாமிகண்டு, கொலகேசியா ஆர் மாடிஃபைட் ஸ்டோர் ஃபுட் இன் தெம். சேம் ரீசன் தான், ஸ்டெம்மில் ஃபுட்டு ஸ்டோர் பண்ணுது. ஸ்டெம் டெண்டில் விச் டெவலப்ஸ் ஃப்ரம் ஆக்சிலரி பர்ட்ஸ். ஆக்சிலரி பர்ட்ஸ்னால் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்றோம்ல. ஸோ இது இந்த மாதிரி 2 ஆக்சிஸ் நடுவில் இது 2 ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆக்சிஸ்னால் லீஃப்க்கும் ஸ்டெம்முக்கும் இருக்க நடுவில் வரது தான் ஆக்சிலரி பர்ட். நான் முன்னாடி சொன்னேன், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். ஆர் ஸ்லெண்டர் அண்ட் ஸ்பைரலி காயில்டு. சில இதெல்லாம் காயிலாக இருக்கும், ஸ்ப்ளெண்டர்னால் மாதிரி நீட்டாக ஒன்று மெடிசா வளரும். ஸோ பிளான்ஸ் டு கிளைம்ப். நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, கிளைம்பர்ஸ்லாம் அப்படியே ஒரு கிரே போயின்னு எல்லாம் அப்படியே சுற்றிட்டு வளரும் ஒரு பொருளை. ஸோ அதெல்லாம் கிளைம்பர். ஸோ அதெல்லாம் சப்போர்ட்டுக்காக இந்த மாதிரி மாடிஃபை ஆகுது. ஆக்சிலரி பர்ட்ஸ் ஆஃப் இது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஆக்சிலரி பர்ட்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ் மே ஆல்சோ கெட் மாடிஃபைட் இன்டு 2 வுட்டியாக மாறிடும். ஸோ ஸ்ட்ரெயிட் அண்ட் பாயிண்ட் தான்ஸாக எதுக்கு மாறுதுங்க? தான்ஸ்னால் என்ன மாறுது? முள் எதுக்கு மாறுது? சேஃப்டி. அந்த வேறு ஒரு ஆர்கனிசம் அதை ஈட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக உருவாகுது. சம் பிளான்ஸ் இன் ஏரிட் ரீஜன் மாடிஃபை தேர் சேம் ஃப்ளாட் அண்ட் ஓப்பன்சியா ஆர் சிலிண்ட்ரிக்கல் யூஃபோரியா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸ்பிளேஷன் அப்புறம் தரேன், கடைசியில் வரேன், இது முக்கியம். இல்லை, ஏ லேட்ரல் பிரான்ச் வித் ஷார்ட் இன்டர்னோட்ஸ் அண்ட் ஈச் நோட் பெரிங் ஏ ரோசட்டே ஆஃப் லீவ்ஸ். ரோசட்டேனா ஒரு குரூப் ஆஃப் லீஃப் and a tuft of roots is found in aquatic plants like Pisthia and Eichhornia. Eichhornia தெரியல, மேலே வரைக்கும் வரும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம எதுக்கு வந்துட்டோம்? லீஃப் வந்துட்டாச்சு. லீஃப் பார்க்கலாம். அப்போது லீஃப் இஸ் ஏ லேட்ரல் ஃப்ளாட்டன் ஸ்ட்ரக்சர் born on the stem axillary but later develop into branch. இது வந்து என்னது? ஒரு பட்டு வருது, அந்த பட்டு வந்து ஒரு லீஃப் பேஸ் உருவாகுது, லீஃப் பேஸ்லேருந்து வீனேஷன். ஸோ இது மாதிரி ஒரு லீஃபாக உருவாகுது. லீஃப் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ப்ரிப்பேரிங் ஃபுட்டு. அது எனர்ஜியாக தான், ஃபோட்டோசிந்தசிஸ் அதான் பண்ணுது. ஓகேவா? லீஃப் இஸ் லேட்ரல் ஃப்ளாட்டன் ஸ்ட்ரக்சர். அது பான் அந்த ஸ்டெம்மில் தான் பான் ஆகுது. ஆக்சுவலி பட் லேட்டர் டெவலப் இன்ட்டு பிரான்ச் பாருங்க, என்ன விட்டேன். லீவ்ஸ் ஒரிஜினேட் ஃப்ரம் ஷூட் ஏபிள் மெரிஸ்டம் ஆர் அரேஞ்ச்டு இன் ஆக்ரோபீட்டல் ஆர்டர். ஆக்ரோபீட்டல் ஆர்டர்னால் என்ன சொல்கிறதுனா, நீட்டாக இருக்கா, சிக் இந்த மாதிரி வளருது. உங்களுக்கு புரியுதானு தெரில. லைன் பை லைனாக வருது. தே ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அக்ரோபீட்டல் ஆர்டரா? தீஸ் மெயின் பாயிண்ட்ஸ் லீவ் பிளேடு. மெயின் பார்ட்ஸில் வந்து லீவ் பிளேடுனா அந்த கார்னர் பார்ட்டு, பெட்டியோல் அண்ட் லேமினான்றது அந்த சர்ஃபேஸு, பெட்டியோல்ன்றது அது ஐஸ். அதில் அது சம் லிக்னஸ் பிளான்ஸ் லீவ் பேஸ் கம்ஸ் வாலன் விச் இஸ் கால் பல்வேனஸ். சில இதெல்லாம் அது பாருங்கள் எப்படி இருக்கும், இப்படி அது இந்த இடத்துல பல்வாகிட்டு இப்படி இருக்கும். ஓகேவா? இது பேர் பல்வேனஸ். நான் வச்சுக்கோங்க. மிடில் ப்ராமினென்ட் வெயின் இஸ் நோன் அஸ் மிட்ரிப். லீஃபில் நடுவில் பெரிய வெயின் இருக்கும்ல, அதான் மிட்ரிப்பு. வெயின்ஸ் ப்ரொவைட் ரிஜிடிட்டி டு த லீஃப் பிளேட் அண்ட் ஆக்ட் ஆஸ் சேனல்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் மினரல்ஸ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். இது வந்து அதுதான் சொல்கிறேனே, ஆக்ட் ஆஸ் சேனல்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர்னால் வாட்டர் வந்து எல்லா மினரல்ஸ்லாம் ஃபுட் மெட்டீரியல்ஸ்லாம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஆக்சுவலி அங்கே தான் இது ஆகுது, ஃபுட் மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரிப்பேர் ஆகுது. ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட். தேர் ஆட்டோ ட்ராப்ஸ் இல்லையா? ஸோ அதுலேருந்து சேனலாக உருவாகுது எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் போகிறதுக்கு. இப்போ நம்ம திரும்பவும் வீனேஷன் பார்ப்போம். ஸோ பிளான்ட்டு லீஃப் என்ன பார்த்தோம். ஸோ இப்போ வீனேஷன் பார்ப்போம். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ் இன் லேமினா ஆஃப் லீஃப் இஸ் டேர்ம்ட் அஸ் வீனேஷன். இப்போ ஒரு லீஃப் இருக்குன்னா இதில் அந்த சைடில் இருக்கிற மிட்ரிப்பில் கனெக்டாக இருக்கிற இந்த வெயின்ஸ் இருக்குல்ல, ஸோ இது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு தான் இந்த வீனேஷன். ஓகேவா? நீங்கள் அதை வச்சு நேம் வச்சு சொல்லிக்கலாம். ஓகேவா? வெயின்லெட்ஸ்னால் வெயின் மிட்ரிப்லேருந்து வரது வெயின்லெட்ஸ். ஓகேவா? மோஸ்ட் கார்டிலன்ஸ் பேரலல் வீனேஷனாக இருக்கும். மோஸ்ட் டைகார்டிலேடன் வந்து ஆக்சுவலி டைகார்டிலன்ஸில் மோனோகார்டிலேடன்ஸ் பேரலல் வீனேஷனாக இருக்கும். மோஸ்ட் டைகார்டிலேடன்ஸ் வந்து ரெட்டிகுலர் வீனேஷனாக இருக்கும். டைப்ஸ் ஆஃப் லீஃப் 2 டைப்ஸ் ஆஃப் லீஃப் பார்த்துடலாம். சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் லீஃப். சிம்பிள்னா என்ன? இன்சிஷன்னா என்னங்க? கட்டுங்க. இப்போ நான் சொல்கிறேன்னா, ஒரு லீஃப் முழுசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முழுசாக இருந்தால் எந்த இன்சிஷனுமே இல்லை. இல்லை லைட் இன்சிஷனாக இலையில் இருக்கும். இந்த மாதிரி கட்டாக இருக்குங்களாங்க, அதுதான் இன்சிஷன். டஸ் நாட் ரீச் மிட்ரிப். இந்த மாதிரி இருக்கிறதுலாம் இந்த மாதிரி இன்சிஷன் இருக்குது, ஆனால் மிட்ரிப்புன்னா அந்த சென்டர் வரைக்கும் ரீச் ஆகலை.
அதே இன்சிஷன் வந்து மிட் ரிப் ரீச் ஆச்சுன்னா அது வந்து காம்பவுண்ட். இப்போது நீங்கள் தென்னை மரம் பார்க்குறீங்களா, நீம் பார்க்குறீங்களா, ஸோ அதோட இது மிட் ரிப் ரீச் ஆகி ஒரு இலையே எப்படி இருக்குங்க, ஒரு இலை எப்படின்னா அதே பார்த்திங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். தென்னை மரம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு லீஃப் தான், ஓகேவா. ஆனால் வந்து அந்த இன்சிஷன் வந்து மிட் ரிப்பர் டச் ஆகிருக்கு. அந்த காம்பவுண்ட்லேயே பின்னேட்லி காம்பவுண்ட், பாமேட்லி காம்பவுண்ட் இருக்குது. ஸோ 2 வகை இருக்குது. ஸோ இது எப்படி பிரிக்கிறான்னு பார்ப்போம். ஆல் லீஃப்லெட்ஸ் ப்ரெசென்ட் ஆன் காமன் ஆக்சிஸ் இஸ் கால்ட் ரேச்சிஸ். ரேச்சிஸ்னால் அந்த சென்டரில் இருக்க காமன் ஆக்சிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது பின்னேட்லி காம்பவுண்ட். பாமேட்லி காம்பவுண்ட்னா இந்த லீஃப்லெட்ஸ் அட்டாச் டு த டிப் ஆஃப் த பிளான்ட். இது வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து பின்னேட்லி காம்பவுண்டு, ஓகேவா. பாமேட்லி காம்பவுண்ட்னா இப்படி இருக்குங்க, எல்லாம் டிப்பால் தனித்தனியாக அட்டாச் ஆகிருக்கு தான் பாமேட்லி காம்பவுண்டு, ஓகேவா. சில்க் காட்டன் எக்ஸாம்பிள். இதுக்கு வந்து நீம் நான் கூட சொன்னேன் உங்கள்கிட்ட. ஃபில்லோடாக்சினா என்ன, பேட்டர்ன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீஃப் ஆன் த ஸ்டெம். எப்படி வந்து ஸ்டெம்மில் வந்து லீஃப் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்றது தான். ஆல்டர்னேட், ஆப்போசிட், வேர்ல்ட்ஸ்னு இது 3 டைப் இருக்குது வேர்ல்டுன்னு. ஸோ வந்து ஆல்டர்னேட்னா என்னென்னா சிங்கிள் லீஃப் அரைஸ் வந்து ஈச் நோட் ஆஃப் ஆல்டர்னேட்னா அது இங்கே வரைய பாருங்க, இங்கே ஒன்று ஆல்டர்னேட்டாக இருக்கா, பேரலாக. ஸோ பேரலானா சைடு ஆப்போசிட் அரைஸ் வந்து ஈச் நோட் அந்த லீவ் ஆப்போசிட்னா இது பாருங்கள் எப்படி வருது. வேர்ல்டு அப்படின்னா ரவுண்டாக வருது, இங்கே ஒன்று இருக்கும், அப்புறம் அந்த சைடு பார்த்த மாதிரி ஒன்று இருக்கும், அப்புறம் அப்படியே சுற்றி அப்படி ஸ்பைரலாக வருது. மோர் தென் 2 லீவ்ஸ் அரைஸ் வந்து நோடு, ஓகேவா. இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப் பார்த்துடலாம். அப்போ மாடிஃபிகேஷன் என்னன்னா கன்வெர்டட் இன்டு டென்டில்ஸ், ஓகேவா. கன்வெர்ட் இன்டு ஃபார் கிளைமிங்ஸ் நம்ம இது எங்கேயே பார்த்துட்டோம், ஸ்டெம்லேயே பார்த்துட்டோம். ஸோ அதே தான், இந்த லீவ்ஸும் மாடிஃபை ஆகும், ஸ்டெம்மும் மாடிஃபை ஆகும் கிளைம் பண்ணுறதுக்கு, ஓகேவா. அவ்வளோதான். ஸ்பைன்ஸ் வந்து லீஃப் தான் மாறும். கேக்டைல பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம லீஃப் இருந்தால் கண்டிப்பாக அதிகமாக டிரான்ஸ்பரன்ட்னஸ் இருக்கும். அங்கே டெசர்ட்லேயே வந்து வாட்டர் இருக்காது. டிரான்ஸ்பரேஷன் நடந்து எல்லா வாட்டர் லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் உள்ளே வந்து அது ஸ்ட்ரக்சரை மாற்றி ஸ்டோர் பண்ணிக்கிட்டு வெளில ஸ்பைன் வந்த ஆர்கானிசமும் அது தண்ணி இப்போ கேமெல்லாம் வந்துச்சுன்னா எடுக்காமல் இருக்கிறதுக்கும் ஸ்பைனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், அதேமாதிரி அந்த டிரான்ஸ்பிரேஷனை தடுக்கிறதுக்காக வந்து மாடிஃபை ஆகிருக்குது ஃபார் டிஃபென்ஸ் ஆல்சோ கேக்டைல. த ஃப்ளஷ் லீவ்ஸ் ஆஃப் ஆனியன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்கள். அண்டு கார்லிக் டு ஸ்டோர் ஃபுட்டு நியூட்ரியன்ஸ். அதனால தானே ஸ்டோர் ஃபுட்டாக இருக்கனால தானே நம்ம வெட்டி சாப்பிட்றோம். அதை அந்த லீஃப் அந்த லீஃப் ஃபார்மாக இருக்க அதில் இருக்க ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம், புரியுதா. ஹெர்பிவோர்ஸ். ஆஸ்திரேலியன் அக்கேஷியா இது ஒரு லீஃப் அக்கேஷியா பிளான்ட்டு லீவ்ஸில் ஆர் ஸ்மால் அண்ட் ஷார்ட் லீவ்டு, ஓகேவா. அது என்ன ரீசன் இருக்கோ அதை கொடுத்துக்கிறாங்க புக்கில். இன்செக்டிவோர்ஸ் பிளான்ட் சச் as பிக்சர் பிளான்ட், வீனஸ் ஃப்ளைட்ராப் ஆர் ஆல்சோ மாடிஃபைட் லீவ்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோ வந்துட்டோம், இன்ஃப்ளோரன்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதை உள்ள எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் எல்லா போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ நானும் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் தான், கண்டிப்பாக இந்த வருஷம் நீட் 22 எழுத போகிறேன். ஸோ கொஞ்சம் கேப் இருக்கலாம் வீடியோக்கு நடுவில், பட் உங்களுக்கு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ நீட் முடிஞ்சோடனே நீட்டுக்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவேன். 100% நான் இந்த டைம் நீட் செலக்ட் ஆகிடுவேன். ஸோ இதில் கிளாரிட்டி கொடுக்குறேன். ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ் டைப்பிக்கல் மெரிஸ்டம் சேஞ்சஸ் இன்டு இது இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது கூட எனக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகும் தான். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இந்த கான்செப்ட்டில் கிளியராக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் யூடியூப்பில் போடுறேன். டைப்பிக்கல் மெரிஸ்டம் சேஞ்சஸ் இன்டு ஃப்ளோரல் மெரிஸ்டம், ஓகேவா. டைப்பிக்கல் மெரிஸ்டம் வந்து ஃப்ளோரல் மெரிஸ்டமாக சேஞ்ச் ஆகிடும், ஓகேவா. இன்ஃப்ளோரசன்ஸ் இன்டர்னோட்ஸ் டு நாட் எலாங்கேட் அண்ட் ஆக்சிஸ் கெட்ஸ் கண்டென்ஸ்டு, ஓகேவா. எலாங்கேட் ஆகாது இன்டர்னோட்ஸ்லாம், ஓகேவா. when a shoot tip transforms into a flower, அந்த ஷூட் டிப் வந்து ஃப்ளவராக கன்வெர்ட் ஆகும்போது, ஷூட் டிப்னா என்ன, ஷூட் சிஸ்டம் ரூட் சிஸ்டம் சொல்லிட்டு இருக்குல்ல. ஷூட்னா இது மேலே இருக்குது, ஸோ அது மேலே அந்த எண்டில் தான் ஃப்ளவர் வளரும்போது இட் இஸ் ஆல்வேஸ் சாலிட்டரி. த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஃப்ளவர் அது ஸ்டேபிள். அது த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆர் அந்த ஃப்ளோரல் ஆக்சிஸ் சிஸ்டம் டஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அங்கே இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க. இப்போது மேலே ஒரு பூ இருக்குல்ல, அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது தான் இன்ஃப்ளோரசன்ஸ், இதுதான் சொல்கிறாங்க. இது 2 டைம் ரெசிமோஸ், சைமோஸ். ரெசிமோஸ்னால் ஃப்ளவர்ஸ் ஆர் பார்ன் லேட்டர்லி இன் ஆக்ரோபெட்டல் செக்ஷனில் லைனாக எல்லா பூவும் மேலே இருக்கும், ஓகேவா, நார்மலாக வளருது. சைமோஸ்னால் என்னென்னா டெர்மினேட் ஃப்ளவர், சென்டர் ஃப்ளவர் மட்டும் மேலே இருக்கும், மற்றெல்லாம் அப்படி சைடில் வளர்ந்துருக்கும். ஸோ இது வந்து சைமோஸ். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், see you next video.